கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்று நாம் எபிரெயர் 2ஆம் அதிகாரத்தை தியானிக்கின்றோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆதலால் அவர்தாமே, நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். அதாவது நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல மனிதனாக வந்து எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டிருக்கார். நம்முடைய வாழ்க்கையில தினசரி நமக்கு பல சோதனைகள் வரலாம், சின்ன சின்ன சோதனைகள் வரலாம். இல்லை அப்படின்னு சொன்னா பெரிசாக நம்முடைய மனசு துக்கப்பட்டு நாம் அழுது புலம்பக்கூடியதாக, ஐயோ இப்படி நடக்குதே, இதுக்கு மேல நான் என்ன பண்றது, எனக்கு ஒரு வழி தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு கூட நாம் சோதிக்கப்படலாம். ஆனா வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இப்படி எல்லா விதமான சோதனைகளையும் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து சந்திச்சிருக்கிறார். அதனால நாம் சோதிக்கப்படுகிற நாம் அவரிடத்துல போகின்ற பொழுது நமக்கு அவர் ஒரு வழியை கொடுப்பதற்கு, திறந்து கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் அப்படிங்கிறது வேதாகமம் சொல்லுது. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலரும் 1 கொரிந்தியர் 10 சொல்லுவாரு, நமக்கு வருகின்ற எந்த ஒரு சோதனையும் அது மனுஷர்களுக்கு வராத ஒரு சோதனை கிடையாது. நமக்கு வர்றது எல்லாரும் மற்றவங்களும் அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள், நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவ சந்திச்சிருக்கிறாரு. அதனாலதான் 2 காரியங்களை இங்க சொல்லுவார். நம்முடைய திராணிக்கு மேலாக ஆண்டவர் நம்மை சோதிக்க மாட்டார். அப்போ அவருக்கு தெரியும் நம்மளால எதனை தாங்க முடியும், எவ்வளவு நம்ம தாங்க முடியும், அதுக்கு மேல அவர் சோதிக்க மாட்டார். ஏன்னா அவரே சோதிக்கப்பட்டு இருக்கிறார். 2வது, எல்லா வித சோதனைகளிலும் ஒரு வழியை, தப்பிக்கக்கூடியதான ஒரு வழியை ஆண்டவர் உருவாக்குவார். ஏன்னா அவருக்கு தெரியும் எது வரைக்கும் நம்ம சோதிக்கலாம், அதுக்கு மேல என்ன பண்றது. இதை நம்ம யோபுவினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கின்றோம். அப்போ நாம் சோதனைகளுக்குள்ளாக வருகின்ற பொழுது நாம் சின்ன தினசரி வாழ்க்கையில வருகிற ஒரு கோபமாக இருக்கலாம். நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம், எவனாவது ஒருத்தன் முன்னால கிராஸ் பண்ணி போவான், அப்ப வருகிற கோபமாக இருக்கலாம். இல்ல மனசு நொந்து அப்படி உடைந்து அழுது தினசரி அழுகின்ற ஒரு சோதனையாகவும் இருக்கலாம். அப்போ நாம் சொல்லணும், நமக்குள்ளே என்னுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இது எல்லாம் தெரியும், அவர் எனக்கு ஒரு வழியை உருவாக்குவார், நான் தப்பித்துக் கொள்ளக்கூடியதான, நான் இதிலிருந்து வெளிவரக்கூடியதான அப்படிப்பட்டதான ஒரு வழியை என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்து எனக்கு காண்பிப்பார். அப்படி நம்ம சொல்லணும், அந்த வல்லமையை நாம பெற்றுக்கொள்ளணும். இந்த அதிகாரத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.